மனதில் அமைதி இல்லாமல் நீங்கள் இயற்கை உணவு எடுத்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகாது. உண்மையான ஆன்மீகத்தின் பக்கம் நீங்கள் வர்றது தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமையோ நோயோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்க முடியும். உண்மையான ஆன்மீகம், உண்மையான ஒரு பயணம். அந்த பயணத்தில் எந்த அளவு நம்ம பேசணும் இல்லையா, 100 பாயிண்ட் இருக்குது ஆன்மாவில் அப்படின்னா, இந்த 100 பாயிண்டில் 50 பாயிண்டில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இறைவன் இந்த சோதனையை உங்களுக்கு ஏற்படுத்தி பல மனிதர்கள் பேசுகிறத செவியேற்க செய்து உங்களுக்குள்ளேயே சிந்தனையை மேற்கொள்ள செய்து நீங்கள் உங்கள் இறைவன் பக்கம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சோதனைகளே கொடுக்கப்படுது. அப்படி நீங்கள் திரும்பும்போது இந்த ஆன்மாவை விட்டு நீங்கள் எந்த அளவு தவறி இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தப்படும். அப்படி உணர்த்தப்படும் போது நீங்கள் உங்கள் தவறுகளை உணரும் போது அது மன்னிக்கப்படும். அந்த மன்னிக்கப்படும் போது தான் நம்மளுடைய பிரச்சனைகள் மாற்றி அமைக்கப்படும். மன்னிக்கப்படாமல் ஒரு விஷயம் சரியாகாது.